நரவேட்டை நாவலை விமர்சனம் செய்ய எழுத்தாளரையும் விமர்சகரையும் அறிமுகம் செய்து வைக்க பூர்ணசித்ராவின் நிலாவை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தோழர் சக்தி சூர்யா சன் செய்தியில் உதவி ஆசிரியராக பணிபுரிகிறார். அவருடைய முதல் புத்தகமே கவிதை தொகுப்பு ரோசிக்குட்டி தூளியாடும் சிவப்பு தாழ்வாரம். அவருடைய அடுத்த புத்தகம் நரவேட்டை நாவல். அதனுடைய முதல் பதிப்பு விற்று தீர்ந்து விட்டதால் நாளை விருதுநகரில் இரண்டாவது பதிப்பு மாவட்ட அரசு புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பெற உள்ளது. விமர்சனம் செய்ய இருப்பவர், நரவேட்டை நாவலை விமர்சனம் செய்ய இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலராக இருக்கும் தோழர் ஜி செல்வா அவர்கள் தன் விமர்சன உரையை துவங்குவார். உண்மையிலே முதல்ல தோழர் சக்தி சூர்யா தோழர் அவருக்கு நம்மலாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஒரு முக்கியமான காலகட்டத்தினுடைய படைப்பை ஒரு நாவலாக கொடுத்து ஒரு போற்று தகுந்த விஷயம். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பாண்டவ பூமிக்கு போயிடுவாங்க, மகாபாரதம் உப பாண்டவம் இப்படியா எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை எழுதி கொண்டு இருக்கும்போது சமகாலத்தில் நம்முடைய தமிழ் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை மையமாக வைத்து அதனுடைய கல விஷயங்களை அவர் நாவலாக கொடுத்தது தான் நரவேட்டை நாவல். இது சரி எப்படா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு வந்தேன். தாமியை காசாவுடைய தென்சென்னை மாவட்ட குழு இந்த மாதிரியான ஒரு நூல் எல்லா நூல்களையும் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்காங்க. அதில் இந்த நாவலை பேசணும்னு சொல்லிட்டு அசோக்கும் சக்தி சூர்யா சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி படிக்கணும்னு காத்துட்டதுக்காக ஒரு காலமும் கிடச்சிது. ரெண்டாவது நாவல் போன வாரம் கையில் வந்துடுச்சு என்கிட்ட. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கிண்டி மெட்ரோ ட்ரெயின்லேருந்து மணடி மெட்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் மெட்ரோ ட்ரெயினில் சைதாப்பேட்டிலேருந்து பூமிகரில் போயிடும் ட்ரெயின். யாரும் ஃபோன் பண்ண முடியாது நமக்கு. ஸோ சைதாப்பேட்டை மெட்ரோலேருந்து மணடி மெட்ரோ வரைக்கும் என்னென்னா அந்த முதல் இதை படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸ் போனோன்னா அப்புறம் அடுத்தடுத்து வேலையாகிடுச்சு, நிறைய பிரச்சனை போய்ட்டு இருந்தது. நாளை கூட்டம் நேற்று காலையில் வரைக்கும் எனக்கு ஆனால் இந்த பதட்டமே இல்லை, எனக்கு படலை, கட்டாயம் படிச்சிட முடியும்னு சொன்னேன். ஏன் படிச்ச முடியும் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா, எழுத்து என்ன மாதிரி எழுத்துன்னா உள்ளே இறங்கினா கில்லி விஜய் படம் பார்த்தீங்களா அந்த ரேஞ்சு தான் அந்த ரைட்டிங்ஸே. உள்ளே நீங்கள் என்ட்ரியான கடன்னு அது சிக்கல் சினுங்கள் இல்லாமல் வார்த்தை, அதாவது மொழியை பிடிச்சி கடிச்சு கொடர் இதெல்லாம் இல்லாமல்னா உண்மையை எளிய மொழிகளால் தோழர் பதிவு செய்திருக்கின்றார். அதில் ஆரம்பமே முயல் வேட்டை தான் வரும். அந்த முயல் வேட்டையில் ஓடுவானுங்க பாருங்க பசங்க, நம்ம மாரி செல்வராஜ் படத்தில் ஓடுவான் தெரியுமா, அந்த வயக்காட்டில் அந்த ஓட்டம் தான் அந்த ஓட்டம் இருக்கும். அதே ஓட்ட ரேஞ்சு தான் நீங்கள் வாசிப்பு ஓட்டமும் எந்த வகையிலும் என்னன்னா வைக்கிறது. நேற்று பாரதி கிட்ட அப்படின்னா படிச்சுடுவாருண்ணா பிள்ளை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 11 மணி கதவை சாத்திட்டு உட்காந்து அவ்வளோதான் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி உட்காந்தா என்ன என்ஜாய் ஆகிடுது தெரியுமா அந்த ரீடிங். அது ஒரு அனுபவம். அழகாக அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்தா உங்களை நாவல் வாசிக்க முடியும். அப்படியான ஒரு மொழி நடையில் என்னென்னா தோழர் இந்த நாவல் எழுதியிருக்கின்றார். இது விமர்சனம் இல்லை, கூட்டம் இல்லை. நம்ம நம்முடைய வாசிப்பு அனுபவத்தை நமக்காக ஒரு படைப்பை கொடுத்திருக்க கலைஞனை கொண்டாடுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். தோழர்களே, இந்த தென் மாவட்டத்தினுடைய இந்த விருதுநகர் வட்டாரம் சார்ந்த விஷயங்களுடைய வாழ்வியலை அப்படியே அவருடைய கண்ணால் கண்டதை அதை ஒரு படைப்பா மாத்துறார். பொதுவாக நம்முடைய இடதுசாரிகளை பற்றி என்னன்னா பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி பல எழுத்தாளர் சொல்லுவானுங்க, இவங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, அழகியல் கிடையாது இவங்க படைப்பில் அப்படின்னுவாங்க. இதில் இருக்கிற அழகியலோட வேற எதில் இருக்க போகுது? நீங்கள் இந்த வாசிப்போட அழகியலை, அதாவது இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், சரி லவ் பண்ணுறேன்னு பாருங்க இப்போ சொல்லிடுறேன். அதாவது ஒரு காதல் எழுத்தை ஒரு எழுத்தாளன் எழுதுனா நான் அந்த எழுத்தை நான் லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணணும். நீங்கள் படைப்பில் கோபத்தை சொன்னார்னா வாசிப்பனுக்கு கோபம் வரணும், அங்கே காமம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கடத்தப்படணும். இது இதுதான் எழுத்து ஒரு வாசிக்கனுக்கு. இதில் அதே மாதிரியான ஒரு டிராவல் நடக்கும் அந்த விஷயங்கள்ல. அப்படின்னா என்னன்னா அந்த எழுத்தோட கண்டென்ட்டுக்கும் அதோட வடிவமும் பக்காவாக அமைஞ்சிருக்க ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நரவேட்டோட இடத்துல இருக்கிறது. குறிப்பாக அந்த நாவலை இவரை பாராட்டலாம்னு பார்த்தா இப்போ இவரை பாராட்டும் போது அவங்க பையனை தான் பாராட்டணும். அவன் தான் சொல்லிக்கிறேன்ப்பா சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கிற, எழுதுப்பா நாவல் எழுதுப்பா பேசிட்டு கட்டணம் தோல நீ தான் எழுதி வச்சு நான் சொல்ல அவர் சொன்ன வார்த்தை தான் இல்லை, இது உட்காந்துருக்கான் பாரு கட்டறையே உனக்கு தானே பாராட்டுறான். ஏன்னா அவன் தான் சொல்லிருக்கேன் ஏன்பா சும்மா பேசிட்டே இருக்க நீ ஒரு எழுதுன்னு சொல்லியிருக்காப்புல. பையன் சொன்னதை தட்டாத
ஒரு தந்தையாக இந்த படைப்பை வந்து கொடுத்துருக்காரு. அவன் கரெக்டாக அந்த விஷயம் சொல்லியிருக்கான். சரி, இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்தில் எந்த அளவுக்கு சாதியம் வந்து புறையோடி போயிருப்பது நம்முடைய அனுபவத்தில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த சாதிய வன்மம் வந்து எப்படி சமூகத்தில் இருக்கின்றது என்பதுதான் அவர் வந்து அந்த நாவலில், அது குறிப்புகளாக விருதுநகர் அந்த தென் மாவட்டங்களுடைய அவர் காலகட்டத்தில் மேபி அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டாவோ அவர் குழந்தையா இருக்குமோ அந்த காலகட்டத்தினுடைய பதிவு வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்கின்றார் அந்த விஷயங்களில். அதில் வந்து ஒரு காதல் பசங்களுடைய அந்த அது 10 பருவ காதல் வந்து ரொம்ப அழகான காதல். அதான் வந்து என்னென்னா கல்மிஷமே இல்லாமல் அதனால் 10 பருவத்தில் வரக்கூடிய காதல் தான். அந்த 10 பருவ காதல் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரசித்து பண்ணியிருக்காரு போல இதுக்கு. அதனால் வந்து என்னென்னா அந்த 10 பருவ காதல் வந்து அவ்வளோ இதுவாக அது உள்ளர வந்திருக்கும். இன்னொரு புறம் பார்த்தோன்னா அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சாதி அடுக்கு வந்து எப்படி இருக்குன்றத அப்படியே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையாகவே அதுக்குள்ள கொண்டு போய்ப்பார். இதில் வந்து ஒரு ஒக்கிலி தாத்தா, ஓகிலி தாத்தா, ரைட் விடு, வர அந்த தாத்தா ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த தாத்தா கதை சொல்லுவார். இந்த நாவலுக்குள்ளார அது உள்ளர ஒரு 10-15 கதைகள் இருக்குது. உள்ளர ஒரு நாவலுக்குள்ளர ஒவ்வொரு வாழ்வியலை வந்து எப்படி வந்து அந்த கடத்துவார். முன்னாடி எப்படி இந்த சமூகத்தில் இந்த இருந்து எப்படி வந்து ஒரு பெண் வந்து கொல்லப்படுறாங்க, எப்படி வந்து இந்த ஊரில் சண்டை உருவாது, அது தாத்தாவுக்கும் பேரனுக்குமான அந்த உரையாடல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டு கால சமூகத்தினுடைய கருத்தை வந்து பேரனை கடத்துற மாதிரி இந்த நாவலில் வந்து அந்த வரலாறை கடத்துறார். அந்த நாவலை கட் அண்ட் பேஸ்ட் ஒரு காட்சி அமைப்புலன்னா ஒரு சண்டை காட்சி நடந்து அப்புறம் ஒரு காட்சி வந்து ஒரு எடிட்டிங் வந்து ஒரு முக்கியமான இடம். இந்த கேரக்டருக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி ஆகும். ஒரு இடத்துல மிகப்பெரிய வந்து என்னன்னா ஒரு காதல் விஷயம் இருந்ததுன்னா அப்படியே வந்து அடுத்து வேற ஒரு இடத்துக்கு நவுத்தும் அந்த நாவல். ஆனால் அந்த டிராவலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்த முடிச்சு வேற இடத்துக்கு அவர் எடுத்துட்டு போறாரு பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ரொம்ப நுட்பமா இருக்கு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இங்கேருந்து வேற இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றோம்னு இல்லாமலே அதோடைய எடிட்டிங் இருக்குல்ல, அந்த நாவல் வடிவமைச்ச விதம் சொல்றேன். ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. வாசகன் வந்து எங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எதை நான் வாசகன் வாசிக்க வைக்கணும்ன்ற ரொம்ப பிளான்டு மைண்ட் அது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒவ்வொரு இடமா வந்து அவர் எடுத்துட்டு போயிருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி பிரச்சனை எதிர்கொள்றாங்க, ஆதிக்க சமூகத்தில் பிறந்த ஒரு நபர்கள் அவர்கள் ஒரு அன்புக்காக சாதியை துறக்கிறதுக்காக வரும்போது அவர்கள் எந்த மாதிரி சிக்கலை எதிர்கொள்றாங்க, சமூகம் எப்படி இந்த சாதிய பிரச்சனைகளை அணுகிறது, எப்படி அதுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது என்பதுதான் இதோடைய ஏரியாவோட தொடக்கூடிய விஷயங்கள். அதுல வந்து ஒரு இடத்துல வந்து தாப்பாரு சாமிங்களை பத்தி கிண்டல் அடிப்பாரு. இப்ப பார்த்தா லட்டுன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு கதை. அக்கிஸ்ட் ஒன்னா இடம் நம்ம அவன் சிரிச்சான், கார்த்திக் லட்டு ஒத்துன்னா பேச முடியாதுன்னா மன்னிப்பு கேட்டான்னு அவனும் மன்னிப்பு கேட்டான். ஒருத்தன் லட்டுக்கு வந்து வீடியோ போட்டானுங்க, அவன் வீடியோ தூக்கிட்டானுங்க. இப்போதைக்கு இங்க வந்து ஒரு இடத்துல வருவார், அது கேட்பாரு. இப்ப நாவல்ல ஏன்பா நம்ம சாமிகள்லாம் அவங்கள இருக்குது, ஏன் இந்த சாமி எதுவுமே காப்பாற்றவே இல்லையா? அதாவது இது வந்து ஒரு பகுத்தறிவு ரீதியாக கேட்கக்கூடிய இடம் தான். நான் வந்து பட்டையா சொல்றேன், இந்த தட்டையா சொல்றேன் வார்த்தை. ஆனால் நாவல் வந்து தாத்தா கடத்த உடனே கடவுள் சிந்தனை, கடவுள் ஏன் வந்து சாதியை நிறுத்தி வைத்திருக்கிறார், கடவுள் ஏன் இவ்வளோ சாமி இருக்குல்ல, எல்லா சாமியும் நல்ல சாமி தானே, ஏன் சாதியில வந்து சாவரத்துல சாதி குடும்ப சாவத்தை காப்பாற்ற முடியல சாமியால அப்படின்னு தாத்தாவும் பேரனும் கேட்கக்கூடிய இடம். ரொம்ப லைட்டான வார்த்தை. அதே மாதிரி ஒரு வார்த்தை போடுவார். அவன் பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசும், தொண்டையில் வந்து கூழாங்கற்கள் அடைத்து கொண்டது போல வந்து அப்படியே கூழாங்கற்கள் எப்படி அடைச்சிக்கோ தொண்டையில. அந்த 2 இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகா வந்து அந்த விஷயங்களை கொண்டு போயிருப்பாரு. அதே போன்று அந்த கிராமப்புறத்துல வந்து வரக்கூடிய பிரச்சனையில ஊரு சேரி இது எப்படி கட்டமைக்கப்பட்டது, இந்த கட்டமைப்புக்கான வரலாற்றில் காரணங்களை ரொம்ப ட்ரையா சொல்லாம கதைகள் வழியாக அதை கடத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியா நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து அந்த ஊர்ல கூட அந்த ஒரு பெண் வந்து ஒரு ஆண்ட சாதியில அதான் பண்ணையாரை விட்டு பொண்ணு வச்சுக்கலாம். அந்த பொண்ணும் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்க பையனுக்குமான காதல் வரதை வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த ஆதிக்க சாதிக்கூடிய அம்மா வந்து அந்த பையனோட அம்மாவை எதிர்கொள்ளக்கூடிய விதம் நுட்பமாக சாதிய ஒடுக்குமுறை கிராமத்தில் எப்படி நிலைநிறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதை மக்களும் உள்வாங்கி கொண்டுதான் வாழ்ந்து தீர்றாங்கக்கூடிய ஒரு வகை வன்மை வந்து எப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொல்லுவோம் டாய்லெட் போகிறத பற்றி சொல்லுவோம், கிராமத்தில் அவ்வளோதானே பெரிய ஆண்ட சாதி இதுன்னு சொல்லிக்கிறானுங்கல்ல. ஆனால் அவங்க ஊரில் அந்த பொண்ணு பருவம் அடைந்த பிறகு கக்கூசே கிடையாது, அவனுக்கு ஓலை கொட்டை அடிச்சு உட்கார வச்சுட்டு இருப்பானுங்க. எங்கே போய் அது பாத்ரூம் டாய்லெட் போவோம், நீ ஆம்பளை போகக்கூடாது அவனை போகக்கூடாது எவனா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கும் போது அந்த பொண்ணு நினைக்கிறாம சொல்லும், அருப்பு கோட்டையில் ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்து டாய்லெட்டே இருந்தது,
ஸ்கூல் டாய்லெட்ல ரிலாக்ஸா பாத்ரூம் போக முடியுது. இந்த ஊர்ல எவ்வளவு காரி துப்புறது வேலை தெரியுமா? அது அவன் ரொம்ப ஜாலியா எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவன் சாதியை பார்த்து ஒன்று கக்கூஸ் போதுன்னு வக்கில்லாத ஒரு ஊர்ரா இது. உன் மாடர்னைஸ் ஆனாதானே இன்னைக்கு சமூகம் மாடர்னைஸ் நவீனத்துவம் ஏன் வேணும்ன்றத அந்த பொண்ணு பேசக்கூடிய இடமா, அது நினைக்கக்கூடிய இடமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். உன் சாதி அமைப்புல ஒண்ணுமே இல்லையே, நீ வச்சு மூடி வச்சிருந்த என்ன விஷயன்றத எழுப்பியிருக்கூடிய இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி 2 பசங்க வந்து பேசக்கூடிய இடமா இருக்கும். அவனுக்குள்ள வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி ஏன் நம்ம ஊர்ல ஜாதி இருக்கு, அவன் ஒரு பாருங்க, அந்த பையனுக்கு வந்து ஒரு 10 பருவ பையனுக்கு வந்து எவ்வளவு மனநிலை கொண்டாட்டமா இருக்கும். தான் விரும்புகிற பொண்ணு கூட பேசலாமா, பேசினா கொலை நடக்குமா, சாவு நடக்குமா. ஒரு நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணும் பையனும் பிடிச்சா லவ் பண்ணு பொண்ணு விருப்பப்பட்டா அவங்க இருக்கட்டும், இல்லை விட்டு போயிட்டோம், அவ்வளோதான் விஷயம். திங்க் பண்ணிட்டுது. ஆனால் எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா என் சாதி என்ன, அந்த பொண்ணோட சாதி என்ன, அவன் ஊருக்காரனை வெட்டுவானா வெட்ட மாட்டானா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியுமா, இதெல்லாம் யோசிக்கிற இடத்துக்கு போயிட்டு பாருங்க. ஒரு இது என்ன ஒரு மாடர்ன் சொசைட்டி, இது மண்ணாங்கட்டி சமூகம். இது எல்லாம் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு 2 பேர் வந்து விருப்பப்படுறதுக்கு கூட விருப்பத்தை தெரிவிக்கலாமா வேணாமா, என்ன ஆகும் ஏதாகும், உயிர் இருக்குமா, இப்படியா நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம சமூகம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த சமூகத்தை தான் அம்மனமா வந்து இந்த நாவலில் உரிச்சு போட்டு காமிச்சிருக்காரு சக்தி சூர்யா தோழர். இதாண்டா அவங்க சொசைட்டி, இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட சமூகத்தில் தாண்டா நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றத அந்த பசங்களுடைய பேசுவது மூலமா இருக்காரு. எவ்வளோ கொலைகள், எவ்வளோ வன்மங்கள். அதாவது இந்த மான் வேட்டையும் மனுஷன் வேட்டையும் நடந்திருக்கு. நர வேட்டையினோட நர வேட்டுச்சுன்னா மனிதர்களை வந்து எதுவுமே இல்லை. இவன் இந்த சாதியில பிறந்தான், ஒருத்தன் வெள்ளரியா விற்கிறான் பஸ்ல, அங்க ஊர்ல சாதி கலவரம்னா இவன் இந்த ஜாதியில வெட்டி போட்டுருக்கான். வெள்ளரியா ஒருத்தனுக்கு என்ன தெரியும்? ஒருத்தன் மாப்பிள்ள வந்துட்டான்னா அவன் வந்து ஒரு ஊர்ல சண்டை போட்டு சாவச்சிட்டு வந்தான்னா நீட்டா அவன் மாமனார் டீக்கல்ல உட்காந்து சாப்பிட்ட அவனை வெட்டி போட்டே போயிருப்பான். தோட்டல கொத்து கொத்தாக மனித உயிர்கள் வந்து ஒரு சாதியில பிறந்த என்பதற்காக வெட்டி கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது நம்ம சமூகத்துல. இன்னைக்கு விருதுநகர்ல அந்த அவரோட காலகட்டம் அந்த இடம் முழுக்கணும்னா உண்மை சம்பவம் தான், அது ஒன்றும் பொய்யாலும் சொல்ல. அவ்வளவுதான், மனுஷன் வந்து நரவேட்டை ஆடிட்டு இருக்காங்க. ஜாதி பேர்ல வந்து என்னன்னா சக மனிதனை வந்து பிறப்பின் அடிப்படையில் பார்த்து நரவேட்டை ஆடக்கூடியது தான் இந்த நாவல் வந்து தோல் உரிச்சு காண்பிக்கக்கூடிய இடமாக இது பார்க்க முடிகிறது. அதே போன்று பெண்களுடைய பாலியல் தேர்வுகள் இது சார்ந்த விஷயம் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு அம்மாவோட கதையை பற்றி சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னன்னா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தனியாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த பையன் அந்த ஆள் மேலே ஆர்வம் வருது, செருப்பு தைக்கிறதுக்கு வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு அவன் தாய், அதாவது அந்த அம்மா வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறான். ரெஸ்பெக்டாக பேசணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறேன்னா வீட்டில் இருக்கிற புருஷனோ இவனும் வந்து மதிக்க மாட்டானுங்க, இவன் வந்து நம்ம அன்பாக மதிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து என்னன்னா வந்து உறவு ஏற்படுகிறது. எனக்கு அதை எழுதுறதுலாம் பவர்ஃபுல் ரைட்டிங்ஸ், அதெல்லாம் எந்த விஷயமே இல்லை. எனக்கு அப்போ தோணுச்சு, இது ஒரு பெண் நாவல் எழுதியிருந்தானா இந்த வார்த்தை எப்படி போட்டிருப்பாங்க. இப்போ சக்தி சூர்யா ஒரு ஆண், நான் வாசிக்கிற ஒரு ஆண். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ரெஸ்பெக்டா சொல்றதுனால அந்த இடத்துக்கு போயிட முடியுமா, கடத்திட முடியுமா? அப்போ அங்க என்ன மொழி வந்திருக்கும்? ஒரு பெண் ஒரு இந்த விஷயத்தை அணுகியிருந்தாருன்னா நான் வந்து அவங்களோட பாலியல் தேர்வை பத்தி பேசல, அவங்களுடைய ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ், அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல ஒரு உமன் ரைட்டர் வந்து இந்த தேர்வு வந்து எப்படி எழுதியிருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஆணோட எழுத்து படிக்கல, எனக்கு வந்து எனக்கு அந்த டிராவல் சந்தோஷமா தான் இருக்கேன் ஒரு மேல எனக்கு. பட் ஒரு ஃபீமேல் வந்து இதே டெக்ஸ்ட்டை எழுதும் போது அவங்க எந்த சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன்னா நம்ம இவருடைய விஷயத்துல வந்து எந்த விதமான பாசாங்க இல்லை. தன்னோட ஃபிக்ஷன்ல அவர் எழுத்துக்கு அவர் நேர்மையாக இருந்திருக்கார், அது தனி. பட் இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்து அதில் வந்து அதை படிக்கும் போது எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங். அந்த இடம் ஒரு 3 பக்கம் எழுதியிருப்பார். உங்கள் உடம்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஏறாம், அந்த அளவுக்கு ஏறுற மாதிரி மொழி. அதே கட் பண்ணி அடுத்ததுக்கு போனால் இஷ்யூக்கு போய் நின்று வரவர். ஸோ எல்லா வகைமையான ஒரு எழுத்துடைய புள்ளி வந்து இருக்குன்றது தான் இந்த வாசிப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்க. என் எழுத்தாளரியா எல்லாத்தையும் பண்ண முடியாது, நீ எந்த ரேடியோல அடிச்சாலும் ஏறி அடிக்குது என்கிட்ட ஆள் இருக்க சொல்றதுக்காக சொல்ல வர இந்த விஷயங்களை ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இருக்கிறது. அடுத்து வந்து இந்த இடத்தோட அடுத்து கொண்டு போன இடம் எங்க சக்தி சூர்யா பாருன்னா, இந்த சாதியம் நிற்பதற்கு என்ன காரணம், பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு போறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிரச்சனை பேசாரு, பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிதான் தீரணுமா, சொல்லாமலும் இருக்கலாம், பிரச்சனை மட்டும் பேசிட்டு போகலாம். ஆனா இவரு டிராவல் பண்ற இடம்னா எப்படி வந்து ஒரு இடதுசாரி அமைப்புகள் இதுக்குள்ள என்ட்ரி ஆகுதுன்ற இடத்தை கொண்டு வரார். இங்க ஒரு அமைப்பு கட்டப்படுகிறது, அங்க ஒரு மாணவர் சங்கம், இந்திய மாணவர் சங்கத்துக்கு மெம்பர்ஷிப் போட வராங்க. எனக்கு அதை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது காலம் மாறினாலும் அதே தான் இருக்குது. அருப்புக்கோட்டையில் போய் ஒருத்தர் வந்து எஸ்எஃப்ஐ மெம்பர்ஷிப் போடுறாரு, வந்து பண்ணாரு. நான் ஒரு வாட்டி என்ன அந்த மதுரையில் வந்து பால் பண்ண ஹாஸ்டல் தெரியுமா அவங்களுக்கு, ஸ்கூல் பால் பண்ண ஹாஸ்டல் கலெக்டர் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி மதுரையில் வந்து ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்குது. நம்ம எஸ்எஃப்ஐ என்னன்னா இங்கே எம்சி ராஜ் ஹாஸ்டல் இருக்குல்ல, இங்கே போய் மதியானம் சோறு சாப்பிடுங்க,
நைட் ஹாஸ்டல் சோறு தின்னுங்க, மதுரையில் போய் ஹாஸ்டல் சோறு சாப்பிடுங்க, கன்னியாகுமரியில் போய் நெல்லையில் போய் சாப்பிடுங்க. ஒரே டேஸ்ட்டு, ஒரே மனம், ஒரே சுவை, மாறவே மாறாது. ஆனால் சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போயிட்டு பரோட்டா சால்னா சாப்பிட்டு விருதுநகர் பரோட்டா பார்த்தா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், மதுரை பரோட்டா டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். நான் யோசிப்பேன்னா நம்ம அவனை ஹாஸ்டலில் மட்டும் ஒரே சுவை, ஒரே இது இருக்குது. எந்த ஊரில் போனால் எல்லா ஊரில் ஹாஸ்டலில் சாப்பிட்ருக்கேன், போயிட்டு சாப்பிட்ருக்கேன், ஒரே மாதிரி தான் சோறு போடுவானுங்க. அந்த பால் பண்ண ஹாஸ்டல் அடிப்போம். நாங்களும் மெம்பர் சிவன் பையன் சொன்னானுங்க, என்னடா பிரச்சனை அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கக்கூஸில் டாய்லெட் இல்லை. நான் என்ன சொன்னேன், சரி ஓகே கக்கூஸ் போகிற ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணுவேன்னு. நான் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கக்கூஸ் போகும் ஆர்ப்பாட்டம், ஏன்னா சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க பால் பண்ண ஹாஸ்டல். சரி ஓகேனான்ட்டானுங்க. நான் அப்படியே திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு அங்கே போயிட்டு போகலாமா, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் போய் எல்லாம் உட்காந்து டவுசர் கிட்டா கோக்கஸ் போகிறோம் திட்டுறானுங்க, எல்லாம் கேமரா வச்சு நின்றுருக்கு அழுகெல்லாம். ஆனால் அவன் ஸ்கூல் போனேன் டவுசர் எப்படிலாம் கேமராக்கார முன்னே எப்படி டவுசரை கைட்டு தேடலாம். அப்புறம் அந்த பிரச்சனை நம்ம நன்மாரன் தோழர் தான் இப்போ எம்எல்ஏ வந்தார், அவர் தான் அப்புறம் ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்தார். அவருக்கு சிரிச்சிட்டு இருப்பார் அவர். எதுக்குன்னா இப்படி இந்த மாதிரியான மதுரையோ விருதுநகரோ உட்புற கிராமப்புறங்கள்ல எப்படி அங்க இருக்க ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த மாணவர்கள் அல்லது பொதுவாக எந்த சாதியில் பிறந்த மாணவர்களும் ஜனநாயகப்படுத்தப்படுறாங்கன்னா, அந்த ஜனநாயகப்படுத்தப்படுவதும் அவர்கள் உரிமைக்காக அவர்கள் போராட வேண்டும் என்ற கருத்திலும் யாரால் உருவாகுதுன்னா ஏதாவது ஒரு இடதுசாரி அமைப்பால் தான் உருவாகுது. வேற யாரும் இந்த கிரெடிட் கொண்டு முடியாது. பர்டிகுலர்லி 80ஸ்க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 80க்கு பிறகு இப்ப திமுக அதிமுக பிரதான கட்சி ஆட்சியில் இருந்தாலும் திமுக பெரியார் காலத்தை பத்தி சொல்லலாம், அங்க பண்ணு சொல்லலாம். ஆனா 80ஸ்க்கு பிறகு சமூகத்துக்குள்ள இந்த சாதியை உரிச்சு விட்டு பேசக்கூடிய இடத்துல யாருமே இல்லை இடதுசாரிகளை தவிர வேற ஏன்னா பேசினா ஓட்டு கிடைக்காது. இந்த ஊர் சாதியை பேசினா அந்த ஊர் ஓட்டு கிடைக்காது, அந்த ஊர் சாதியை பேசினா இந்த ஊர் ஓட்டு கிடையாது. ஆனா மனிதர்கிட்ட போய் உட்கார்ந்து வா நீங்க சமத்துவம் பேசலாம்னு சொல்லிட்டு பேசக்கூடிய இடமாக இடதுசாரி. அதை அறிவொளி இயக்கம், இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அது மட்டும் இல்ல அந்த ஊருள்ள ஒரு சைக்கிள் பேர் நடத்துற ஐயா, அது அப்படியே கண்ணில் அப்படியே ஸ்கிரீன் யாராவது சினிமா இருக்கணும் அந்த படத்தை. எப்படி ஊர்ல வெட்டி சாஞ்சிட்டு இருக்காங்க, அந்த வெண்கொடி ஏந்தி அந்த சைக்கிள் போகுது. அது உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் எப்படிப்பட்ட மக்கள் இதே விருதுநகர்ல சாதி வெறில ஒருத்தன் கத்தி தூக்கி வெட்டிட்டு இருக்க ஒரு கிராமத்துல மக்கள் ஒத்துமையாவும் இருக்கலாம். அது ஏன்டா ஒத்துமையா இருக்குன்னு ஒரு ஊர் கிராமத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்றாரு. அப்போ மக்களிடம் போகும்போதுதான் நம்பிக்கையே பிறகும். நம்ம ஃபேஸ்புக்ல உட்காந்து எவனும் உருப்படா எல்லாம் நாசமா போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் மக்களோடு இருக்கும்போது தான் மக்கள் நமக்கு நம்பிக்கை அளிப்பார் என்ற ஒரு புள்ளி இந்த நாவல ஒரு ஊரோட உதாரணம் காண்பித்தோர் சொல்லிக்கிறார். அந்த வகையில் நான் ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு விஷயத்தை பதிவு பண்ணதாகட்டும், அதனோடு இணைந்து இடதுசாரி இயக்கங்கள் எப்படி இந்த சமூகத்தில் இணைந்து செயல்பட்டு இருக்குது. சாதி ஒழிப்பு களத்துல, குறிப்பாக சாதி ஒழிப்பு களத்துல ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்களும் ஒடுக்கும் சமூகத்தை சார்ந்தவர்களும் இணைந்து ஒரு சாதி ஒழிப்புக்கான களத்துல இடதுசாரிகளுடைய செயல்பாடு எங்க இருந்து என்பதை நமக்கு இந்த நரவேட்டை நாவல் மூலமாக படைத்து தந்துள்ளார் நமது படைப்பாளி சக்தி சூர்யா. அவருக்கு எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுங்க. அவருக்கு நிறைய படைப்பு கொடுக்கணும். சூர்யாவுடைய நான் அவர் முகநூல் பதிவுக்கு தான் நான் ரொம்ப பொதுவாக சில பேர் தான் படிப்பேன், அவரை போய் படிப்பேன். ஏன்னா அதில் ஒரு மனுஷன் வெள்ளேந்தியான மனுஷன், எந்த கள்ளங்கபடி இல்லாத ஒரு அது ஜீவன். அது அவர் எழுத்துலேயே உங்களுக்கு தெரியும். சில பேர் வெள்ளேந்தியா வாழ்க்கை எழுத்து செயல் அப்படி இருக்கும்போது அதில் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கலாம், ஆசுவாசப்படுத்தலாம். அப்படியான ஒரு மனிதனாக அவருடைய எழுத்துக்களில் நான் முகநூல் பதிவு பார்த்தேன். இந்த நாவலை தமிழ் சமூகத்துக்கு அவர் கொடுத்ததற்கும் அவருக்கு இந்த நாவல் வரவதற்காக அவருக்கு துணை நின்றவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த தாமையை கசா தென்சென்னை மாவட்ட குழுவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ஏற்புரையாளராக தோழர் சக்தி சூர்யா அவர்களை. இது ரெண்டொரு விஷயம். அருப்புக்கோட்டையினுடைய கமுதிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து, அநேகமாக நயினாறு தான் எனக்கு பக்கத்து கிராமம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து சென்னையில் இப்போ என்னோடய பாடுகளை பேசி அதை எப்படி எனக்கு கடத்துறதுன்னு தெரியாது, அவ்வளோதான். அதைத்தான் நாவலாக கடத்திருக்கேன். 30களில் எழுதியிருக்கணும், நான் என்னோட 30வது வயசில் எழுதியிருக்கணும். நான் 45ல் எழுதியிருக்கேன். நான் 15 வருஷம் லேட். அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தாமியசாவுக்குள்ளே கருப்பன்பரசனும் நானும் ஏறத்தாழ தேனி முகாம் காலத்திலேருந்து இருக்கிறோம். எல்லா முகாமுக்கும் நான் போயிடுவேன், ஆனால் எதுவுமே எழுத மாட்டேன். அது என்னன்னு தெரியல. சென்னைக்கு வந்த பிறகு தான் எழுதணும்னு உட்கார்ந்தேன். அதுக்கு தொடர் சரத்து, நம்ம சுந்தர செல்வம்
அவங்க 2 பேர், நாங்கள் 3 பேர் டெய்லி டீமேட். நீங்கள் எழுத தெரியுமா? தெரியும். கட்டுரை எழுதுவோமா? எழுதுவோம். எழுதுறது தான் நான் ஒரு மீடியாவில் இருக்கிறதுனால எழுதுறது தான் என்னுடைய 17 வருஷ லைஃப். ஆனால் எழுத்து அப்படிங்கிறது புத்தகம். இதுக்கான இதை வந்து 27 வயசுல இருந்து தீக்குதலில் ஜாயின் பண்ண காலத்துலேருந்து 45 வயசு வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் புத்தகம் எழுதணுன்றத வந்து பெருங்குடி வந்த பிறகு தான் தோணுச்சு. என்னன்னா நம்ம சரத்தும் நம்ம சுந்தர செல்வனும் கவிதையை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இது கவிதையா இல்லையா அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் டீ சாப்பிட்டே பேசும். அந்த தோழர்களுடைய அவங்க டெய்லி அந்த நம்மளை ரீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதில் உட்கார்ந்தது தான் எழுத ஆரம்பிச்சது. அப்புறம் நான் கொஞ்சம் சீனியர்ன்றதுனால உங்களோட சேர்ந்து ஒரு கவிதை தொகுப்பும் போட்டு நான் கொஞ்சம் நாவலும் எழுதிக்கிறேன்ட்டு, ஏன்னா சீனியரில் அப்படி உருவானது தான் நரவேட்டை. ஆனால் அப்படி எழுதினாலும் என்னுடைய பால்யத்தை தான் எழுதுறீங்க. பால்ய வயசு என்னோட 21 வயசுக்குள்ள நான் என்னெல்லாம் பார்த்துறோம் அதை. அடுத்து நாவல் பேசணும்னு உடனே நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு சாமுவேலை தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நாங்கள் ஒன்றிய செயலாளராக இருந்தேன் டிஒஎஃப்ஐயில். அதே மாதிரி இங்கே பேசணுன்னொடனே எனக்கு செல்வா தோழர் தான் சாய்ஸ். ஏன் அப்படின்னா நானும் ஒரு 5-6 வருஷம் கிராமங்களில் ஃபீல்டு ஒர்க் பண்ணதுனால, நீங்கள் எவ்வளோ வித்தக்காரனாக வேணாலும் இருங்க, நீங்கள் எவ்வளோ கவிதை இலக்கியம் பண்பாட்டு போராளியாக வேணாலும் இருங்க, ஃபீல்டு தெரியாத உங்களுடைய படிப்பும் உங்களுடைய புத்தக வாசிப்பும் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய தத்துவமும் எதுக்கும் ஆகாது. வேணா குழப்பத்துக்கு வேணா ஆகும். இந்த 2ம் இணையும் போது தான், அதாவது களத்தினுடைய சூழல் அதில் வேலையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் நல்லாவும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களால் சரியான இடத்துக்கு போக முடியும். அந்த எழுத்தும் நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம களத்தில் இருக்கிற தோழர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம எழுத்து சம்பந்தம் என்ன சொல்றாங்க. அதனால தான் சட்டுன்னு சாம்பல் அடிச்சார் வாங்கணும் கோயம்புத்தூர். மானாவாரி நிலத்துல வாழ்ந்த மானாவாரி மனிதர்களை பற்றிய நான் உண்மையிலே சொல்றேன், 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் தாமியாசா வரலாற்றுல மானாவாரி மனிதர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கேட்டதில்லை. ஒரு வேளை கீரா காலத்துல யாராவது சொல்லியிருக்கலாம் அப்படி ஒரு இல்ல மானாவாரி நிலத்தில் வாழ்கிற மானாவாரி மனிதர்கள். ஸோ அவங்களுக்கு தான் அது வரும். அதே மாதிரி எப்படி எஸ்எஃப்ஐ பதிவு போட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கும் அதே அனுபவம் தான் தோழர் சொன்னார் இல்லையா, அது இந்த மாதிரியான அந்த வேவ் லென்த்து தான். நான் ரொம்ப தடுமாறுற இடம் நாவலுடைய கிளைமேக்ஸ். என்னால் வந்து ஒரு 6 மாசமா அதை என்ன பண்ணணும்னே தெரியல. அதனால தான் பஸ்ஸில் அனுப்பிட்டு விட்டுட்டேன். ஏன்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு இருந்தாலும் இந்த கதையின் ஓட்டத்தில் அல்லது என் நிலத்துல நின்று தீர்வை சொல்லுகிற தைரியம் இல்லாமல் ஒரு இடத்துல நாவலை நிப்பாட்டிட்டு இருக்கேன். நானும் இப்போதும் யாராவது படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கான சவால்லாம் கிடையாது, அது இந்த சமூகத்துக்கான சவால். இந்த நாவல் எழுதி முடித்து தோழர்கள் படிச்சுட்டு சொன்ன உத்வேகத்தில் தான் அடுத்து 2 நாவலும் எழுதிருக்கேன். அது வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் 1 அல்லது 2 நாவலையுமோ வெளியிட்டுருவேன். தோழர்கள் நல்ல நாவல் அல்லது நல்ல எழுத்துனா நிச்சயமாக பாராட்டாமல் விட மாட்டாங்க அப்படின்றது நரவேட்டை நாவல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பெரிய அறிமுகம்லாம் கிடையாது. நான் வந்து ஊராக ஓடிக்கிட்டு இருக்கிறவன். இது 4வது ஊர் எனக்கு சென்னை. அதனால் அங்கங்கே 10 பேரை பழகிட்டு அப்படி விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் எங்கெங்கே போனாலும் ஏறத்தாலும் ஒரு 6 மாதத்தில் ஒரு 1000 புத்தகத்தை வாங்கியிருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். அப்போது ஒரு வேவ் லென்த் கனெக்டட், எனக்கு இந்த மூமெண்ட்டோட ஒரு கனெக்டட் இருக்குது அப்படின்றது தான். அந்த ரிதத்தையும் அந்த லயத்தையும் தவறாமல் வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போவேன்றது தான். ஒரு களப்போராளி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சினோம். அப்படியே எங்கள் தோழர் செல்வாவும் நன்றி தோழர் அப்படி ஒரு ஃபீலை வந்து கொடுத்தாரு. உங்களுக்கு கதையெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை, ஃபீல் வந்து அப்படியே அந்த ஃபீலை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. தென் சென்னை தாமியா காசாவுக்கும் நாவலை விமர்சனம் செய்த தோழர் செல்வா அவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தேன்.